Hi buddies, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் வீட்ல இருந்தே பார்க்கக்கூடிய லாபகரமான பிசினஸ் ஐடியா பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது எனக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனா இருக்கும். ஃபர்ஸ்ட் பிசினஸ் ஐடியா வந்து டைலரிங் தாங்க. உங்களுக்கு துணி தைக்க தெரிஞ்சா போதும். நீங்க ஒரு சுடிதாரோ இல்ல பிளவுஸோ தச்சு தரேன்னு வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 சுடிதாரும் ஒரு பிளவுஸும் தைக்கிறீங்க. இப்போ மினிமம் பிரைஸ் வச்சுக்கலாம். 2 சுடிதாருக்கு வந்து ஒரு 350, இதுவே 700 ரூபாய் வந்துருச்சு. அப்புறம் பிளவுஸுக்கு 250 ரூபாய்னு வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க. இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி 30,000 சம்பாதிக்கிறீங்க. இல்லாட்டினா வீட்லயே வந்து பிளவுஸ்க்கு வந்து ஆரி ஒர்க் மாதிரி செஞ்சு கொடுத்து இது மூலமாகவும் நல்லா சம்பாதிக்கலாங்க. செகண்ட் பிஸ்னஸ் ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா கார்டனிங் தான். வீட்லயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கீரை செடி, காய்கறிகள் செடிலாம் வச்சு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராசரி ஷாப்பு இல்லாட்டி சூப்பர் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து சேல்ஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டினா உங்களை சுற்றி இருக்கவங்க கூட வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு குரூப் மாதிரி அமைச்சு எங்கிட்ட இந்த மாதிரி காய்கறிலாம் அவைலபிளாக இருக்குது, உங்களுக்கு வேணுங்கிறவங்க வந்து வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சேல்ஸ் பண்ணலாம். தேர்ட் பிஸ்னஸ் ஐடியா வந்து டியூஷன் சென்டர் வைக்கிறது. அதாவது குழந்தைங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குற மூலமாக நல்ல ஏர்னிங்ஸ் பார்க்கலாம். ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு 2 hours இல்லை 2.5 hours தான் வந்து சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒரு ஆளுக்கு 200 வச்சுக்கோம். 10 பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுவே வந்து 2000 வருது. மந்த்லி 2000 சம்பாதிக்கலாம். அண்ட் ஃபோர்த் பிஸ்னஸ் ஐடியா வந்து கேட்ரிங் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டில் சமைக்க தெரிஞ்சா போதும். நீங்கள் சமைச்சு ஒரு டுபோ பாக்ஸ்லையோ இல்லாட்டினா ஒரு அலுமினியம் பாக்ஸ்லையோ வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடுலாம் ஃபில் பண்ணி ஒரு காலேஜ் ஏரியாஸில் இல்லாட்டினா ஒரு கம்பெனி, டயர் கம்பெனி அது மாதிரி ஏரியாஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விற்றீங்கன்னாவே சூப்பராக வந்து உங்களோட இது பிஸ்னஸ் போகும். அது மட்டும் இல்லாமல் ஜிம் இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரூட் சலாட் இல்லைன்னா வெஜிடபிள் சலாட், முளை கட்டின பயிறு, ஜூஸ் இது மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நல்லா சேல்ஸ் பண்ணலாம். ஃபிஃப்த் பிஸ்னஸ் ஐடியா வந்து டே கேர் தான். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒன்று பிடிக்கும். ஸோ உங்களுக்கு குழந்தைங்கள பார்த்துக்க ரொம்ப பிடிச்சிருந்தா நீங்கள் டே கேர் வச்சு குழந்தைங்களெலாம் வந்து பார்த்துக்கலாம். ஏன்னா பிஸ்னஸ் போகக்கூடிய மென்னாக இருக்கட்டும் விமனாக இருக்கட்டும் அவங்களாம் வந்து குழந்தைங்க பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லைன்ட்டு டே கேரில் தான் சேர்ப்பாங்க. ஸோ அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்டிவிட்டி பண்ண வச்சு அவங்கள ஒரு நாள் இவ்வளோ டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இவ்வளோ மந்த்லி இவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்ற மாதிரி அவங்ககிட்ட வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். சிக்ஸ்த்து பிஸ்னஸ் ஐடியா வந்து இட்லி பேட்டர் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறது. இட்லி மாவு வந்து பேக்கெட் வந்து 40 ரூபாய்க்கு வந்து கொடுக்கலாம். இது டவுன் சைடில் ஒரு சூப்பரான பிஸ்னஸ் ஐடியா. அதுவும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா இட்லி மாவு தயாரித்து நல்லாவே சேல்ஸ் பண்ணலாம். தென் செவன்த் பிஸ்னஸ் ஐடியா தான் ரீசெல்லிங். அதாவது வந்து ஒரு சாரியாக இருக்கட்டும் இல்லாட்டினா வந்து ஒரு ஜுவல்லரிஸோ இல்லாட்டினா மற்ற அசசரிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கடையிலேருந்து ஹோல்சேலில் பர்ச்சேஸ் பண்ணி திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக வச்சு கஸ்டமர்கிட்ட விற்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது மூலமாகவும் நிறைய காசு சம்பாதிக்கலாம். இது மாதிரி நிறைய பேர் வந்து சக்ஸஸாக வந்து பண்ணிகிட்ருக்காங்க இந்த பிஸ்னஸை. தென் எயித்து பிஸ்னஸ் ஐடியா தான் வந்து பியூட்டிஷியன். உங்களுக்கு பியூட்டிஷியன் அதை மேக்கப்லாம் போடுறது வந்து ரொம்ப பிடிக்கும்னா ஸோ இந்த பிஸ்னஸ் ஐடியாவை எடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக்கப் போட்டிங்கனாவே மினிமம் 3000 or 4000 வந்து சம்பாதிக்க முடியும். ஸோ இதுவும் ஒரு லாபகரமான தொழில். அண்ட் நைன்த் பிஸ்னஸ் ஐடியா தான் கார்லேண்ட் மேக்கிங். அதாவது மாலை கோத்து தரது, பூ கட்டி தரது, அதுவும் இல்லாமல் பாக்கெட்டில் வந்து பூ விற்கிறது. இது மாதிரி ஒரு பிஸ்னஸ்லாம் வந்து நல்லாவே லாபம் தரக்கூடிய பிஸ்னஸ்ங்க. அண்ட் 10th பிஸ்னஸ் ஐடியா தான் ஸ்டேஜ் டெக்கரேஷன். அதாவது நீங்கள் வந்து ஒரு ஆர்ச் மாதிரி வாங்கி அதில் வந்து பார்த்தீங்கன்னா துணிலாம் வச்சு ஃப்ளவர்ஸ்லாம் வச்சு அழகாக டெக்கரேட் பண்ணலாம். இது வந்து ஒரு பேபி ஷவர், பர்த்டே, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புபர்ட்டி ஃபங்க்ஷன், இது மாதிரி ஃபங்க்ஷனுக்குலாம் நீங்கள் சின்ன சின்னதாக ஸ்டார்ட் அப் பண்ணுங்கள். சூப்பராகவே போகும். அது ஃபங்க்ஷன் டைம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே பீக்குக்கு போகும். ஸோ எப்படியும் வந்து குறைஞ்சபட்சம் 3000-4000 வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கே நீங்கள் எடுக்கலாம் இதிலேருந்து. அண்ட் 11th பிஸ்னஸ் ஐடியா தான் ரெசின் ஆர்ட்டுங்கிறது. இது வந்து ரொம்ப இனோவேட்டிவான பிஸ்னஸ்ன்னு தான் சொல்லலாம். இதே நிறைய பேர் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு வராங்க. அதாவது சின்ன சின்ன மெமோரிஸை க்ரியேட் பண்ணுற மாதிரி சின்ன சின்ன திங்ஸ் எல்லாம் வச்சு அது மேலே ரெசினை ஊற்றி ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரியோ இல்லை கீ செயின் மாதிரியோ செஞ்சு தராங்க. இப்போ இந்த பிஸ்னஸும் ட்ரெண்டிங்கில் போயிருக்கு. வீட்டில் இருக்கவங்க கண்டிப்பாக இந்த பிஸ்னஸை ட்ரை பண்ணலாம். 12th பிஸ்னஸ் ஐடியா தான் வந்து ரெண்டல் பிஸ்னஸ். அதாவது ஜுவல்லரி, கவரிங் ஜுவல்லரி எல்லாம் ஹோல்சேல்லேருந்து வாங்கிட்டு வந்து நகையை வந்து ரெண்ட்டுக்கு கொடுக்குறது. அதாவது திருமணம், பெண்ணழைப்பு, மஞ்சள் நீராட்டு விழா இது மாதிரியான ஃபங்க்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நகையை ரெண்ட்டுக்கு விட்டு நல்ல ஏர்னிங்ஸ் கிடைக்கும் இது மூலமாக. ஸோ இந்த பிஸ்னஸையும் வீட்டில் இருந்தே பண்ணலாம். ஃபைனலி 13th பிஸ்னஸ் ஐடியா தான் வந்து சோசியல் மீடியா பிஸ்னஸ். இதில் உங்கள்கிட்ட இருக்க திறமைகளானது டான்ஸு, சிங்கிங்கு, குக்கிங்கு, ரங்கோலி எதுவாக இருக்கட்டும் அதை வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் எக்ஸ்போஸ் பண்ணுற மூலமாக நல்ல ஏர்னிங்ஸ் கிடைக்கும். இந்த தொழில்கள் எல்லாமே வீட்டில் இருந்தே பார்த்துக்கலாம். அது இல்லாமல் ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது எதுவுமே கிடையாது. அதிக லாபமும் தரக்கூடிய பிஸ்னஸ். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.